ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நேற்று மார்க்கெட் போயிருந்தேன். தக்காளி நல்லா அப்படியே குண்டு குண்டா நல்லா சிகப்பா நல்லா கடிச்சிட்டு இருந்தது. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆந்திரா ஸ்டைல்ல அங்க வந்து டொமேட்டோ பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தக்காளி குழம்பு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட், ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல வித்தியாசமான குழம்பு. நம்ம ஒயிட் ரைஸோடையும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழம்பு பண்றதுக்கு புளி, சாம்பார் தூள் எதுவுமே தேவை இருக்காது. ரொம்ப வித்தியாசமான டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தக்காளி குழம்பு பண்றதுக்கு 50லேருந்து ஒரு 60 கிராம் துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். நல்லா சூப்பரா ஊறிடுச்சு. குக்கர் எடுத்துக்கிட்டு அதுல இந்த ஊற வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய், பொங்கி வராமல் இருக்கும், நல்லா வெந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்காக ஒரு 4 தக்காளி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் அதையும் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இந்த குக்கரில் பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட நம்ம இப்போ ஆட் பண்ணிடணும். தக்காளி நல்லா பழுத்து ரெட் கலர்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நாட்டு தக்காளி போட்டால் அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி எப்பயும் நம்ம பருப்பு வேக வச்சுக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 4-5 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, எப்பயுமே ஊற வச்ச பருப்பு நல்லா வெந்துடும். நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இந்த பருப்பு கடையிற மத்து இருக்கும் இல்லையா, அதால் கடைஞ்சோன்னு வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் நம்ம அந்த தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா அப்படியே ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதே இன்னும் மண்பானையில் கடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அதோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளியோட புளிப்பு தான் காரம், இந்த மிளகாவோட காரம் தான். இன்கேஸ் புளிப்போ காரமோ கம்மியாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு சாம்பார் தூளோட வெறும் மிளகாத்தூளை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கா டேஸ்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த குழம்புக்கு தாளிச்சிடலாம். இந்த குழம்புக்கு வந்து தாளிக்கிறதுக்கு மல்லி வேணும். அதை வந்து 1-2 உடச்சிக்கணும். நான் இந்த குட்டியோண்டு கல்லுரல் வச்சுருக்கேன், அதில் உடச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் போட்டும் எடுத்துக்கலாம். சும்மா 1-2 அப்படி உடச்சிக்கிட்டாலே போதும். அந்த நல்லா வாசனை வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி 1-2 உடச்சி நொறுக்கி எடுத்துக்கிட்டா போதும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிடுவோம். கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் நம்ம 1-2 உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா மல்லி, அதை ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிடுவோம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸாக இருந்தால் பாதி வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தாளிப்பு வாசனையோட இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கிற பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தாளிச்சதை அப்படியே குழம்புல ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா ஒயிட் ரைஸில் கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வத்தல் தொட்டுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு ஃப்ரை எல்லாமும் தொட்டுக்கலாம். சூப்பராக செம்மையாக இருக்கும். பச்சை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். குக்கர் திறந்து சர்விங் பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். தக்காளி குழம்பு ஆந்திரா ஸ்டைலு டொமேட்டோ பப்பு சர்விங்க்கு ரெடி. அந்த டேஸ்டி ஹெல்த்தியான இந்த குழம்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.